الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي كرمت البركة بذاته ومحياه وتعطرت الأوالم بالدين بذكره ورياه الله جل شانه تعالى مهتان الجلال புனிதமான நம்முடைய தினத்திலே கண்ணியத்திற்குரிய அவருடைய வீட்டிலே நம்ம எல்லாம் ஒன்று குழும செய்து அல்லாஹ் தன்னுடைய பெரும் பேருபகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்பை அவர் கொண்டிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக். கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, தீனுல் இஸ்லாத்தில் இரு பெரும் புனியாத் அடிப்படை விஷயங்கள் என்று குறிப்பிட வாய்ப்புள்ள பல விஷயங்கள் இருந்தாலும் முதன்மையானதாக தேர்வு செய்து அதை குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குறிப்பிட்டிருக்கிறார். ஒன்று அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வது, மற்றொன்று ஆகிரத்தை கொண்டு ஈமான் கொள்வது. அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வது என்ற அந்த விஷயத்தில் மலக்குமார்கள், வேதங்கள், அதுபோன்று நன்மை தின்மை அல்லாஹ் ஷானுஹு தஆலாவுடைய புறத்தால் நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்கின்றன என்ற இந்த விஷயம் எல்லாம் அல்லாஹ்வுடைய தொடர்பை கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாய நிலைகளாக அதில் தொட்டி நிற்கின்றன. மற்றொன்று, இவ்வுலக வாழ்க்கையை போன்றே ஒரு மறு உலக வாழ்க்கை இருக்கிறது என்பதாக ஏற்றுக்கொள்வதும், அந்த மறு உலக வாழ்க்கையில் நாம் மீண்டும் எழுப்பப்பட்டு வாழ்விக்கப்படுவோம் என்ற இந்த விஷயமும் தனிப்பிரிவு. இந்த இரண்டாம் பிரிவு எந்த அளவிற்கு மனிதர்களுடைய உள்ளத்தில் இடம் பெறுகிறதோ அதே அளவிற்கு மறு உலக தேவைக்காக வேண்டி செயல்படக்கூடிய முக்கியத்துவம் அவருடைய உள்ளத்தில் இடம் பிடித்துக் கொள்ளும். அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வது என்ற அந்த விஷயம் நம்முடைய உள்ளத்தில் சரியான இடத்தை பிடித்துக் கொண்டால் அவருடைய விருப்ப பிரகாரம் நாம் நடக்க வேண்டும், நம்முடைய விருப்பம் என்பதையெல்லாம் ஒதுக்கி வைத்து வாழ வேண்டும் என்பதெல்லாம் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டேன் என்ற அந்த விஷயத்தை கொண்டு எட்டி நிற்கக்கூடிய, தொடர்புபடுத்தி படக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இந்த இரண்டு விஷயமும் எவ்வளவு முக்கியத்துவமாக இருக்கிறதோ
அதே அளவிற்கு மறைவானதாகவும் இருக்கிறது. வேதங்களை கொண்டு ஈமான் கொள்வது, ரசூல்மார்களை கொண்டு ஈமான் கொள்வது என்பதற்கெல்லாம் சிறு சிறு தடயங்கள் எல்லாம் என்றும் இருந்து கொண்டிருக்கின்றன. குர்ஆன் ஷரீஃப் நம்முடைய முன்னால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. முன்னுண்டான வேதங்கள் எல்லாம் திருத்தப்பட்டு விட்டாலும் கூட வேதங்கள் என்ற பெயரால் குர்ஆனில் என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றனோ ஏறக்குறைய அது போன்ற நிலைகளிலேயே சம்பவங்கள் எல்லாம் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. ஒரு சில விஷயங்களில் அவர்கள் எட்டு போனது ஐதியும் சும்மா எப்பவும் ஹாராமின் இந்தில்லா தங்களுடைய கடன்களால் எழுதி இதெல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்தால் இறங்கியது என்பதாக இட்டுக்கட்டு சொன்னதாக குர்ஆன் சொல்லுகிறது. இது முழு வேதத்தையும் அவ்வாறு சீர்குலைத்து விட்டார்கள் என்பது பொருள் அல்ல. அதில் சில விஷயங்களை அவர்கள் மாற்றம் செய்திருக்கிறார்கள் தங்களுடைய தேவைக்கேற்ப. ஆனால் வேதங்களை கொண்டு ஈமான் கொள்வது என்பதும் இந்த வேதங்கள் வானத்திலிருந்து தானாக ஒத்துக்கொண்டு போடப்பட்ட விஷயம் அல்ல, மலக்குகள் மூலமாகத்தான் அது இறக்கி வைக்கப்பட்டது என்பதை யூத நசாராக்கள் முதல் கொண்டு ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயமாக இருப்பதால் மலக்குகள் விஷயத்திலும் சில அடையாளங்கள் தடயங்கள் நம்முடைய உள்ளத்தில் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வது என்ற இந்த விஷயமும் ஆகிரத்தின் மீது ஈமான் கொள்வது என்ற இந்த இரண்டாவது விஷயமும் நம்மால் யகீன் அல் ஈமான் ஹுவல் யகீன், ஈமான் என்பது முற்றிலுமாக அது நம்பிக்கை, ஒரு விஷயத்தை பற்றி ஏற்றுக்கொள்வது மெய்ப்பிப்பது என்ற எல்லையெல்லாம் கடந்து அசைக்க முடியாத ஊன்றுதல் உள்ளத்தில் ஏற்பட்டு அதுக்கு மாற்றமான சிந்தனையை உள்ளத்தில் கொண்டு வருவதற்கு கூட அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அதற்குத்தான் ஈமான் என்று சொல்வது. அது போன்ற உறுதிப்பாட்டை உள்ளம் பெறுவதற்கு தேவையுள்ள முக்கியமான விஷயம் ஆமன்து பில்லாஹும் வல் யௌமில் ஆகிர், மறுவுலகத்தின் மீது ஈமான் கொள்வது என்ற இந்த இரண்டாவது விஷயம். இந்த இரண்டு மட்டும் ஆழமாக விவரமாக பரிசீலிக்கப்பட்டு ஒரு உள்ளத்தில் ஆழமாக அது பதியப்பட்டு விட்டால் நம்முடைய விருப்பங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அல்லாஹ்வின் விருப்பத்திற்காக முதலிடம் தந்து வாழ முற்பட்டு விடுவோம். அது போன்று உலகத்தில் வேறொருக்காக நாம் பாடுபடக்கூடிய அந்த உணர்வை அதையும் தாண்டி மறு உலக தேவைக்காக நாம் பாடுபட வேண்டும் என்ற உந்துதலை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவதற்கு மறு உலக வாழ்க்கையின் மீது ஈமான் கொள்வது, நம்பிக்கை கொள்வது என்பது அடித்தளமாக அமைந்திருக்கிறது என்ற இந்த விஷயத்தை முன்வைத்து அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா இந்த இரண்டு முக்கியமான விஷயத்திற்கு நபியுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துக்கு பின்னால் எந்த நல்வாழ்வும் உலகத்துக்கு வரமாட்டார்கள் என்பதன் காரணமாக இந்த இரண்டு விஷயத்தையும் பின்னுண்டான உம்மத்துகளுக்கு சூழப்படக்கூடிய அந்த வினாடி வரை வாழக்கூடிய மக்களுக்கு மறுக்க முடியாத முறையில் ஆதாரங்களை அவர்களுக்கு முன்னால் நாம் வெளிப்படுத்திவிட வேண்டும். ஆதாரங்களை காட்டிய பின்பு ஏற்றுக்கொள்ள தவறியவர்கள் அதற்கு அவர்கள் பொறுப்பாளியாக ஆகுவார்கள். ஆதாரங்களை முன்வைத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு எவர்கள் தங்களை முற்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் செய்தவைகள் பாக்கியவான்கள். ஆனால் ஆதாரம் என்ற நிலையில் எதெல்லாம் முன்னால் வைக்கப்பட்டால் மறுக்க முடியாதோ அவைகளையெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு நிலை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தின் அந்த எல்லையில் தேவைப்பட்ட ஒன்றாக இவ்வுலகத்துடைய நிலையை வைத்து அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா அதற்கான ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாட்டை செய்தார். நபியுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் 1,00,000க்கும் அதிகமானவர்கள் வந்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். குறிப்பிட்ட முஸ்லிம்களான நபிமார்களுக்கு அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவையும் சமூகத்தையும் முன்வைத்து ஏவுடைய ஹிதாயத்திற்காக அனுப்பியதாக குர்ஆனில் குறிப்பிடுகிறார். அவ்வாறான ஒரு கூட்டத்திற்கும் நாட்டிற்குமாக வந்தவர்கள் அந்த நாட்டிற்கும் அந்த சமூகத்தோருக்கும் எதை சொன்னால் எப்படி சொன்னால் அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும் ஏற்றுக்கொள்வார்களோ அது போன்ற முறைகளை கொண்டு அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா நிரூபணங்களையும் ஆதாரங்களையும் அந்த நிர்வாகம் மூலமாக மக்களுக்கு தெரிவித்தார். நாம் பலமுறை கேட்டிருக்கிறோம். சுருக்கமாக சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் சூனியக்கலை பிரசித்தி பெற்றிருந்ததன் காரணமாக
சூனியத்தால் வெல்ல முடியாத மோஜிசாக்களிய அற்புதங்களை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படுத்தினார். கயிறுகளை போட்டு மக்களுடைய பார்வையில் பாம்பை போன்று காட்சியளிக்க வைத்ததாகத்தான் குர்ஆன் கூறுகிறது. பாம்பாக அது மாறவில்லை. அது போன்ற சூனியத்தை எல்லாம் வெல்லக்கூடிய முறையில் கையில் இருந்த தடியை கீழே போட்டவுடன் அது எதையெல்லாம் சொல்லி சூழ்ச்சி செய்தார்களோ அவைகளையெல்லாம் அழித்து விடக்கூடிய அளவுக்கு அந்த கயிறுகளை கயிறிந்து காட்ட இந்த தடியால் உருவான பாம்பு முயற்சிக்கவில்லை. அந்த கயிறுகளையே சாப்பிட்டு விட்டது, இல்லாமல் ஆக்கிவிட்டது. இது சூனியத்தால் சாத்த முடியாத ஒன்று. ஹக்கீகத்தை இல்லாமல் ஆக்குவது என்பது சூனியத்துக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று. ஹக்கீகத்தை மாற்றி காண்பிக்கலாம், உண்மையை மாற்றி காண்பிக்கக்கூடிய எல்லையை தவிர சூனியத்திற்கு அதற்கு மேம்பட்ட எந்த பவரும் எந்த சக்தியும் அதற்கு இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தடி இந்த கயிறுகளை எல்லாம் விழுங்கிய பின்பு சாஹிரீன்களை மற்றவர்கள் பார்க்கக்கூடியவர்கள் முடிவு கூறுவது என்பது வேறு. இந்த சூனியத்தை செய்து வெற்றி பெறுவதற்காக வேண்டி பெரிய வெகுமதியை எதிர்பார்த்து வந்த அந்த சூனியக்காரர்களே இது சூனியத்தால் ஏற்பட்ட பாம்பு அல்ல என்பதாக தெளிவாக விளங்கிய கொண்ட பண்பு சலூலஹு சாஜிதீன், அல்லாஹ்வுக்கு அவர்கள் செய்தாசிய தங்களை மீட்டுக் கொண்டார்கள் என்பதாக குர்ஆன் கூறுகிறது. இப்படியெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பெரிய பிரம்மாண்டமான மோஜிசாக்களை தந்து மக்கள் எதை சாதிக்க முடியாது என்பதாக நினைத்தார்கள் அதையெல்லாம் சாதிக்க செய்து மக்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும் நம்பிக்கை ஊட்டுவதற்கான ஏற்பாட்டை அல்லாஹ் செய்தான். அதன் பின்பு மூசா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலம் வந்த போது வைத்தியக்கரையில் பெரிய முதிர்ச்சி ஏற்பட்டிருந்தது. நடக்க முடியாத மனிதர்களை எல்லாம் நடக்க வைப்பதும் சொத்தப்படுத்த முடியாத வியாதிகளை எல்லாம் சொத்தப்படுத்தி காட்டுவதும் இதெல்லாம் வைத்தியக்கரையில் நிலவங்கி இருந்த நிலையில் இந்த அற்ப சொற்ப சொஸ்தங்கள் வியாதி நிவாரணங்கள் எல்லாம் எல்லாவற்றையும் தாண்டிய நிலையில் இறந்தவரையே உயிர்ப்பித்து காண்பிக்கக்கூடிய அற்புதத்தை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் தந்தார். கண்கூடானவர்களுக்கு பார்வை குறைவை அதிகப்படுத்துவதற்கு கண்ணாடி அல்லது சிறிய சிறிய சிகிச்சைகளை செய்து பார்வையை வரவைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு மத்தியில் பிறவி கூடல்களை பார்த்து வைக்கக்கூடிய அற்புதத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நிறுத்தி காண்பித்து வைத்தியக்கரையில் சாதிக்க முடியாத உயர்ந்த நிலை இவர்கள் மூலமாக வெளிப்படும் போது மனித சாதனைக்கு அப்பாற்பட்ட ஒன்று என்பதாக மக்களை ஏற்க வைக்கக்கூடிய ஆதாரங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தால் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருந்தது. அதையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து அந்த மக்களுக்கு ஹிதாயத்தை செய்தான். ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றார்கள், புறக்கணித்தவர்கள் புறக்கணித்தார்கள். அது மனிதர்களை பொறுத்து. அல்லாஹ் தன்னுடைய புறத்தில் இருந்த ஆதாரங்களை எந்த அடிப்படையில் சொன்னால் அவர்கள் மறுக்க முடியாத அந்த எல்லையில் நிரப்பமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் இஸ்லாம் கொடுத்து ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரை மோஜிசாக்களை வெளிப்படுத்தி மக்களை மறுக்க முடியாத எல்லையில் நிப்பாட்டிவிட்டார். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த காலம், அவர்களுக்கு பின்னால் இந்த உலகம் அழியும் வரை உண்டான காலமும் மக்கள் அற்புதத்திற்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நிலையில் இல்லை. அப்படியே அற்புதத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட நபி இருந்தால் தான் அதை வெளிப்படுத்தி காண்பிக்க முடியும். அப்படிப்பட்ட நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63ஆம் ஆண்டிலே உலகில் இருந்து அவர்கள் மறுவுலக பயணத்திற்காக வேண்டி அவர்கள் அழைக்கப்படக்கூடிய நிலையில் இருந்ததன் காரணமாக கியாமத் நாள் வரை ஆதாரங்கள் மக்களுக்கு முன்னால் வைக்கப்பட வேண்டும். அதை அவர்கள் மறுக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாத ஆதாரங்களாக இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய புறத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பெரிய ஹுஜ்ஜத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஹுஜ்ஜத் இருக்கிறது நிரூபணங்கள், அதை யாராலும் நிகழ்க்க முடியாது, அதை பொய்ப்பிக்கவும் முடியாது என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் எப்போன லின்னாஸ் அலல்லாஹி ஹுஜ்ஜத்துன் பாத ரசூல், ரசூல்மார்களை அனுப்பி வைத்து அவர்களுக்கு அத்தாட்சிகளை வெளிப்படுத்தி அந்த அத்தாட்சிகளின் மூலமாக மக்களுக்கு அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும் எந்த வழிகளிலெல்லாம் உறுதிப்படுத்த வேண்டுமோ அவைகளை எல்லாம் செய்வது எதற்காக வேண்டும் செய்யப்பட்டிருக்கின்றதென்றால் கியாமத் நாளில் அல்லாஹ்வை நாங்கள் பார்க்கவில்லையே, ஆகிரத்தை நாங்கள் அறிந்திருக்கவில்லை என்று இந்த கேள்விகளை எல்லாம் கேட்டு தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு தப்பித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யாமல் இருப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹுஜ்ஜத்துகளை நிரப்பமான ஹுஜ்ஜத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிரூபணங்களை நபியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தார். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் முன்னுண்டான எதையெல்லாம் செய்தார்களோ
அதையெல்லாம் நபியுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காண்பித்தார்கள். இறந்தவர்கள் உயிர்ப்பித்து காண்பித்தார்கள். பார்வையற்றவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணை கை வைத்து தடவில்லை. உட்கார்ந்து கொண்டு நீங்கள் தொழுது இந்த நபியின் மூலமாக எனக்கு பார்வையை தாய்ந்த அல்லாஹ்விடம் கேளுங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் அந்த சஹாபி அவ்வாறே சொன்னார்கள். சஹாபியம் சொன்னார்கள், இந்த கண் தெரியாத நிலையிலேயே நீங்கள் வாழ்ந்து சென்றால் கேள்வி இல்லாமல் சொர்க்கத்துக்கு போகலாம், அதை நீங்கள் விரும்புகிறீர்களா? கண் பார்வைத்தான் உங்களுக்கு வேண்டுமா என்று கேட்டார்கள். அந்த சஹாபி சொன்னார்கள், சொர்க்கம் எனக்கு தேவைத்தான், ஆனால் தங்கள் திருமுகத்தை பார்க்காமல் என்னால் இனி வாழ முடியாது. சொர்க்கத்தை விட தங்களுடைய திருமுகத்தை ஒரே ஒரு வினாடியாக நான் பார்த்தாக வேண்டும் என்ற ஏக்கத்திலும் துடிப்பிலும் இருப்பதன் காரணமாக தங்களுடைய அந்த 2 தேர்விலே உலகத்தில் பார்வையை பெறுவதுதான் நான் விரும்புகிறேன், சொர்க்கம் கிடைப்பது கிடைக்காமல் இருப்பது அது பின்னால் உள்ள விஷயம். அப்படி அந்த சஹாபி கேட்டதன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய திருக்கரத்தை அவர் அந்த சஹாபியை கண்ணில் வைக்கவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு என்ன சொன்னார்கள்? 2 ரக்காத் தொழுங்கள். இனி அத்தவஸ்ஸலு இலைஹி, ரப்பே உங்களுடைய சமூகத்தில் இந்த நபியுல் முக்தார் இவர்கள் மூலமாக நான் வசீலா தேடுகிறேன், இவர்களின் பொருட்கள் என் பார்வையை விட்டுத்தா என்று கேளுங்கள் என்று சொன்னார். இவ்வாறே அந்த சஹாபி கேட்க தொழுது முடிந்து திரும்பி பார்த்த பார்வை நபியுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுகத்தில் பரக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா பார்வையை திருப்பி தந்தார். பெரிய விஷயம். நான் சொல்ல வந்த விஷயத்திற்கு கிளை பிரிவுகளிலே நான் சென்று கொண்டே இருக்கிறேன். கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை வியாதிக்கும் சொஸ்தத்தை தந்தார்கள், இறந்தவர்கள் உயிர்ப்பித்து காண்பித்தார்கள். மதாரிஜுன் நுபுவா என்று ஷேக் அப்துல் ஹக் முஹத்திஸ் லஹரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2 வால்யூமில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பற்றி எழுதியிருக்கிறார்கள். அஷ்ஷிஃபா என்பதாக அபூ தாலிப் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கிதாபு எழுதியிருக்கிறார்கள். ஆதாரப்பூர்வமான கிதாபுகள், சஹீஹாவுடைய ஹதீஸிலிருந்து தேர்வு செய்யப்பட்டு எழுதப்பட்ட கிதாபுகள். அதிலே இந்த சம்பவங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. 300ஆம் நிர்வாகத்தை எல்லாம் மோஜாக்களாக அற்புதங்களாக தந்தானோ அவர்கள் ஒட்டுமொத்தமாக நபியுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவளப்பட்டிருந்தது. ஆகவே அந்த அற்புதங்களை எல்லாம் பார்த்து அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கு பின்பு லா நபிய பாகி, எனக்கு பின்னால் நபி இல்லை என்ற ஒரு நிலை வந்த போது இன்னா அர்சல்னாக காத்தவன் நபியின் நபிமார்களுக்கெல்லாம் உங்களை நாம் முடிவானவர்களாக முத்திரையாக நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று சொன்னதன் காரணமாக இப்போது வாழக்கூடிய நாம் நபியை எப்படி பார்ப்போம், அவருடைய அர்த்தங்களை எப்படி பார்ப்போம்? ஒரே ஒரு அற்புதம் குர்ஆனாக இருக்கிறது. குர்ஆனை பற்றியும் அதன் அரபு இலக்கணத்தை பற்றியும் இலக்கியத்தை பற்றியும் தமிழ்நாட்டில் உண்டான மாற்று பாஷையை பேசக்கூடிய மக்கள் ஆய்வு செய்வதற்கோ அது ஆதாரமாக இருந்து சுயநிலையில் நம்பிக்கை கொள்வதற்கோ இவர்கள் தகுதியை பெற்றில்லை. குர்ஆன் தகுதியை பெற்றிருக்கிற ஆதாரம் கொடுப்பதற்கு அதை ஆய்வு செய்யக்கூடிய தகுதியை உலகளாவிய சமூகமாக இருந்து பெறக்கூடிய இந்த இஸ்லாமிய சமூகம் சுயநிலையில் அது போன்ற ஆய்வை பெற்று செய்து குர்ஆன் ஒரு மோஜிசா என்பதாக சுயநிலையில் ஏற்றுக்கொள்வதற்கு உண்டான வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை. அதனால் அல்லாஹ் செய்த பிரம்மாண்டமான ஏற்பாடு, எந்த நபிக்கும் தராத ஏற்பாடு, மேராஜ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா தன்னை சந்திப்பதற்காக அழைத்தார். பூவுலகில் இருந்து அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பேசுவதற்கு வாய்ப்பை, நேரடியாக பேசுவதற்கும் கேட்பதற்கும் வாய்ப்பை பெற்றிருந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பேச்சே இப்படி இன்பமாக இருக்கிறது, அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்ற ஏக்கமாக உள்ளத்தில் வந்து ரப்பி அரினி அன்சுர் இலைக், உன்னை நான் பார்க்க விரும்புகிறேன், எனக்கு உன்னை காட்டித்தா என்பதாக கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னான் லன் தரானி, என்னை நீங்கள் பார்க்க முடியாது என்று மறுத்து விட்டான். எடுப்பிலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கேட்கவில்லை. யா அல்லாஹ் உன்னை நான் பார்க்க வேண்டும் என்று கேட்கவில்லை. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்களுடைய உள்ளத்தில் ஆகிரத்தையும் அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை உண்டாக்குவதற்காக வேண்டி என்ன வேலையை செய்தான் என்றால், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 ஆண்டு காலத்தில் அவர்கள் நம்பிக்கையாளராகவே மக்களை பார்க்க வைப்பதற்கும் பேச வைப்பதற்கும் தொடர்பு கொள்வதற்கும் நான் ஏற்பாடு செய்தான். அதற்கடுத்து உண்மையை தவிர மக்களை பேசாதவர்களாகவே அவர்களை வாழ வைத்தான். ஒரு நாள் நடந்து கொள்வதன் காரணமாக அவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அமீன் என்றோ சாதிக் என்றோ சொல்லக்கூடிய நிலை உருவாகி இருக்க முடியாது. சிறு பிராயத்திலிருந்தே அவர்கள் வளர்ந்தார்கள். 40வது ஆண்டில் அவர் ஹஜ் நபித்துவ பட்டத்தை பெறக்கூடிய அந்த பருவம் வரை அந்த மக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழப்பட்டவர் என்ற பெயரை விட்டுவிட்டு நம்பிக்கையாளர், உண்மையாளர் என்ற பெயரை கொண்டு அழைத்தாக இருந்தால் அந்த உண்மைக்கும் நம்பிக்கைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திரமாக 40 ஆண்டு காலம் வாழ்ந்து காட்டினார்கள் என்பதுதான் அதற்கு மறுபெயர். இப்படியெல்லாம் வாழ்ந்த இந்த நிலையை அவர்கள் எதை சொன்னாலும் பொய் சொல்ல மாட்டார்கள் என்பதும் அவர்களுடைய வாக்கிலும் வாழ்விலும் நம்பகத்தன்மை இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா நபி பட்டம் வருவதற்கு முன்பதாகவே அல்லாஹ் மக்களுக்கு உறுதிப்படுத்தி விட்டான். அப்படிப்பட்ட அந்த விஷயமும் ஒரு தலீல் தான், ஒரு சரியான உறுதிப்பாடு, ஆதாரம். அதற்கடுத்து மதீனாவுக்கு வந்ததற்கு பின்பு
மேராஜை நடத்திருக்கலாம், முஸ்லிம்களுக்கெல்லாம் ரொம்ப பிரயோஜனம் ஏற்பட்டிருக்கும். அப்படி அல்லாஹ் மேராஜ் பயணத்தை மதீனாவிலிருந்து வைத்து நடக்கவில்லை. கடுமையான வன்கொடுமை நடந்து கொண்டிருந்த காலம், ஹிஜ்ரத்துக்கு முதல் வருஷம் 13 ஆண்டு காலத்தில் 12ஆம் ஆண்டிலே நபி பட்டம் பெற்ற 12ஆம் ஆண்டிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய புறத்திலிருந்து அழைப்பு வருகிறது. அவர்கள் அழைக்கப்பட்டார்கள், இவர்கள் செல்ல இல்லை, அழைக்கப்பட்டு செல்கிறார்கள். தானாக செல்லவில்லை, தானாக பார்த்து விரும்பவில்லை, அல்லாஹ் அழைக்கிறான். அத்தனை ஏற்பாடுகளையும் அல்லாஹ்வே செய்கிறான். ஆக பிரயாணத்தின் துவக்கத்திலிருந்து முடிவு வரை 2 விஷயங்கள் நிரூபணமாக செய்யப்படுகின்றன. ஒன்று, எதையும் மக்கள் மறுக்க முடியாத அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லாஹிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரை இரவோடு இரவாக தன்னுடைய அடியாரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைத்தான் என்று மட்டும் குர்ஆனில் கூறுகிறான். விண்ணுலக யாத்திரையை பற்றி குர்ஆன் கூறவே இல்லை. இதை மறுத்தால் பைத்துல் முகத்தஸ் வரை சென்ற இந்த நிகழ்வை மறுத்தால் காஃபிர் ஆகிடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸ் இருந்து விண்ணுலகத்தை பயணத்தை மேற்கொண்டார்கள் என்பதை மறுத்தால் பாசிக் பாவம் தான், அவன் காஃபிர் அல்ல. இப்படி மார்க்க தீர்ப்பு சொல்லக்கூடிய அளவுக்கு கட்டளை அடிப்படையில் நிரூபணம் செய்யப்பட்ட குர்ஆனுடைய ஆயத் பைத்துல் முகத்தஸ் வரை சென்ற அந்த பிரயாணம் தான். ஏன் இதை அப்படி மட்டும் சொல்லி மேலுலக பயணத்தை தெளிவாக அல்ல, குர்ஆனிலே பல இடங்களில் விசாலமாக வருகிறது. பச்சையாக சொல்லப்பட்ட வாசம் இது மட்டும் தான். இந்த எல்லையை ஏன் அல்லாஹ் ஏற்படுத்தினான் என்றால் அறிவு இங்கு நிரூபணம் செய்யப்படுகிறது. ராக்கெட்டோ விமானங்களோ தூர பிரயாணத்தை மேற்கொள்வதற்கு வாகனங்களோ இல்லாத அறியப்படாத அந்த காலத்தில் 1 மாத காலம் பிரயாணம் செய்தால்தான், மிக வேகமாக செல்லக்கூடிய குதிரையின் மீது பிரயாணம் செய்தால் கூட 1 மாதம் பிரயாணம் செய்தால் தான் பைத்துல் முகத்தஸை அடைய முடியும். அது போன்ற தொலைதூரத்தை மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரை இரவோடு சென்றார்கள் மட்டுமல்ல, சென்று திரும்பியும் வந்து விட்டார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டு விட்டார். இதை மறுக்கக்கூடிய மறுப்பாளர்கள் எல்லாம் முன்னால் அமர்ந்திருந்தார்கள். பைத்துல் முகத்தஸை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஆம், நாம் போனோம், பார்த்தோம். அங்கிருந்து தான் முன்னுடைய யாத்திரையை மேற்கொண்டோம் என்று சொல்ல போது பைத்துல் முகத்தஸை பார்த்திருந்த அரபிகள், குறைஷிகள், விரோதிகள் இருந்தார்கள். பைத்துல் முகத்தஸுடைய மஸ்ஜிதின் வாசல்கள் எத்தனை, ஜன்னல்கள் எத்தனை, அதன் ஆட்சி எப்படி இருந்தது, இப்படி எல்லாம் கேள்விகளை கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்று வாழ்நாளிலே மிகப்பெரிய திகைப்புக்கு நிர்பந்தமான நிலைக்கு நான் உள்ளாக்கப்பட்டது குறைஷிகளுக்கு முன்னால் இந்த கேள்வி வந்த போதுதான். என்னை அழைக்கிறது ஒரே வினாடியில் அதற்கு ஏற்பாடு செய்தான். எனக்கும் பைத்துல் முகத்தஸுக்கும் மத்தியில் உண்டான எல்லா தடைகளையும் மலைகளையும் இடைவெளிகளையும் நீட்டிவிட்டார். எப்படி டிவி எங்கோ நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை கண்முன்னால் கொண்டு வந்து நிப்பாட்டுகிறதோ, இன்றைய அறிவுலகம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு விஞ்ஞான ரீதியில் எப்போது வந்து விட்டதோ அது கொண்டு எல்லா தடைகளையும் அல்லாஹ் நீக்கி பைத்துல் முகத்தஸை கண்ணால் பார்த்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இவர்கள் சென்றது பைத்துல் முகத்தஸை டூரிஸ்டம் அடிப்படையில் பார்ப்பதற்காக செல்லவில்லை. இவர்கள் விண்ணுலகத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய சிந்தனையில் சென்ற இவர்களுக்கு பைத்துல் முகத்தஸில் எத்தனை வாசல் இருக்கு, எத்தனை ஜன்னல் இருக்கு எண்ணிக் கொண்டாயிருப்பார்கள். இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்ட போது பார்த்து சொன்னார்கள். அந்த பேசியை திகைத்து விட்டார்கள். இது செல்லாமல் அங்கு கோவில் வராத ஒருவரால் சொல்லவே முடியாது என்பதாக அவர் ஏற்றுக்கொண்டார்கள். அது மட்டும் அல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சிலர் சென்றீர்கள், கேட்கிறீர்கள், உங்களுக்கு நான் ஆதாரத்தை தந்துவிட்டேன். இவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள், இவர்கள் மனசில் எல்லாம் எப்படி இந்த யாத்திரையும் இன்னொரு யாத்திரையும் ஏற்கப்பட வேண்டுமே, உங்களுக்கு ஒரு ஆதாரத்தை நான் சொல்கிறேன். அது என்னவென்றால், ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. இரவிலே நான் சென்ற போது தாகம் எடுத்து அவருடைய தண்ணீரை நான் குடித்தேன். அவருடைய ஒட்டகம் அவர்களை விட்டு விரோதை சென்று காலடைந்திருந்து தேடிக்கொண்டே உலாவி கொண்டு வந்தார்கள். இருட்டாக 27ஆம் நாள், ரஜப மாசத்துக்கு 27ஆம் நாள், பராத்துடைய இரவு போல 15ஆம் நாள் இரவல்ல, இந்திய செயல்துறை 27ஆம் நாளிலே இருட்டிய அந்த காலத்தால் ஒட்டகம் இருக்கக்கூடிய இடத்தை தேடிக்கொண்டு அழிந்து கொண்டிருந்த அந்த மக்களுக்கு, உங்களுடைய ஒட்டகம் இந்த கருவேல மரத்திலே தன்னுடைய கயிறை மாற்றிக்கொண்டு அதிலிருந்து விடுபட முடியாமல் தவித்துக் கொண்டு இருக்கிறது, நீங்கள் அந்த ஒட்டகத்தை அங்கே சென்று நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த கூட்டம் இப்போது வந்து கொண்டிருக்கிறது. இன்று சூரியன் மறைவதற்குள்ளால் வந்து விடுவார்கள். அவர்களிடம் நீங்கள் என்னை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எல்லா விரோதிகளும் ஒன்று கூடி அது போன்ற ஒரு கூட்டம் வருவதை எதிர்பார்த்தார்கள். அந்த கூட்டம் வந்தது. அவர்கள் கேட்கப்பட்டது, இந்த இரவு யாராவது புதிய மனிதர் உங்களை சந்தித்தாரா, உங்களிடமிருந்து தண்ணீரை வாங்கி குடித்தாரா, உங்களுடைய ஒட்டகத்தில் நாடடைந்த ஒட்டகத்தை இருப்பிடத்தை காண்பித்து தந்தாரா என்பதாக கேட்டபோது, ஆம் புதிய மனிதர் வந்தார், அழகான தோற்றம், தண்ணீர் குடித்தார், ஒட்டகத்தை எங்களுக்கு காண்பித்து தந்தார் என்பதாக சொன்னார். இப்போது அவரை பார்த்தால் நீங்கள் கூற முடியுமே என்று சொல்லார். வந்தார்கள், இவர்தான் இந்த இரவு வந்தார்கள்.
எத்தனை பேர் விரோதிகள் இருந்தாரோ அத்தனை பேருக்கு முன்னால் இவர்கள் எந்த ஆதாரத்தை கேட்டார்கள் அதை விட 1000 மடங்கு ஒரு உள்ள ஆதாரத்தை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராஜின் அடிப்படையில் தான் சென்று வந்ததற்கு ஆதாரத்தை தந்து விட்டார்கள். இப்போது ஏற்றுக்கொண்டால் இப்போதையும் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இவன் ஆண்மை உள்ளவன் என்று சொல்லிவிட்டால் இவன் கணவனாக இருப்பதற்கு தகுதியில்லை என்று எந்த பெண்ணால் நிரூபிக்க முடியாது. அதுபோன்று மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரை சென்று வந்த அந்த நிகழ்ச்சியை ஏற்றுக்கொள்வதற்கு தடை இல்லாத வாசலை அல்லாஹ் திறந்து வைத்துவிட்டு அதற்கு பின்பு வருவதற்கு மீது ஈமான் கொள்வது என்ற நிலையை தன்னாலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிர்பந்தத்திற்கு உலக மக்களை அல்லாஹ் முன்னால் கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டார். சொன்னார்கள், சொர்க்கத்தை பார்த்தேன், நரகத்தை பார்த்தேன், சொர்க்கத்தின் நிகழ்ச்சிகளை எல்லாம் போய்விட்டு இப்படி ஒவ்வொரு சஹாபியை குறிப்பிட்டு நீங்கள் சொர்க்கத்துக்கு இப்படி எல்லாம் வந்தீர்கள். அப்துல் ரஹ்மான் அவங்க பார்த்துக் கொண்டார்கள், என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து விட்டார்கள், உங்களை எங்கே எங்கே நான் தேடிக்கொண்டிருந்தேன், கடைசியாக குழந்தைகள் தவிர்த்து ஊடி வருவது போன்று நீங்கள் வந்தீர்கள். அப்துல் ரஹ்மான் உங்களுக்கு என்ன கேடு ஏற்பட்டது, ஏன் இப்படி ஆகிட்டேன் என்று கேட்ட போது பெரிய செல்வத்தை நான் அல்லாஹ் எனக்கு தந்தார், எப்படி நான் தேடினேன், எப்படி செலவழித்தேன் என்று சொல்வதில்லை, காலமெல்லாம் நீண்ட நிலை ஏற்பட்டு கால் வலுவிழந்து விட்டது, தீர்ப்பு செய்து சொர்க்கத்துக்கு செல் என்பதாக அல்லாஹ் சொன்ன போது நடந்து வர முடியாமல் நான் கீழே உட்கார்ந்து விட்டேன், சொர்க்கத்துக்கு வர வேண்டிய ஆசையிலே தவழ்ந்து ஊறி குழந்தைகள் வருவது கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். இப்படியாக சஹாபாக்களை குறிப்பிட்டெல்லாம் சொன்னார்கள் சொர்க்கத்துக்கு வரக்கூடிய முறைகளை எல்லாம். நரகத்திலே ஒவ்வொரு பாவத்தை குறிப்பிட்டு இன்னென்ன பாவத்திற்கு வட்டி வாங்கினால் இது, ஜினா செய்தால் இது, கொலை செய்தால் இது, ஒவ்வொரு பாவத்திற்கும் இந்த தண்டனை என்பதா சுபூஹ் தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டு தலையிலில் தலை உயர்த்தி வராவிட்டால் அந்த தலையில் கல்லை போட்டு சுக்குநூறாக சிதறி அடிக்கப்படும் என்பதையெல்லாம் சொல்லி காண்பித்து ஆகிரத்தும் உண்டு, அதில் இன்பமும் உண்டு, ஆகிரத்தும் உண்டு, அதில் முன்னால் வேதனையும் உண்டு, இவைகளை ஆதாரப்பூர்வமாக உலக மக்களுக்கு முன்னால் சொல்லி வைத்து விட்டார்கள். 1,00,000க்கு அதிகமான சஹாபாக்கள், அறிவுபூர்த்தியான மக்கள் அதை கேட்டார்கள், மறுக்கவே இல்லை, அதை ஏற்றுக்கொண்டே தன்னுடைய வாழ்நாளை முடித்துக் கொண்டார்கள். இப்போது 1,24,000 மனித உள்ளம் ஒரு உண்மையை ஏற்றுக்கொண்ட பின்பு அதற்கு பின்னால் வரக்கூடிய மக்களால் மறுக்க முடியாது. குர்ஆனில் சுப்ஹானல்லாஹி அஸ்ராபி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமில் மஸ்ஜிதில் அக்ஸா என்ற நாயக் இடம்பெற்றதால் இதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்ற நிலைக்கு வந்த போது ஆதாரங்களை வைத்து ஒன்றை ஏற்றுக்கொள்வதும் மறுப்பதும் தான் இன்றைய உலகத்துடைய முக்கியமான விஷயம். உலகம் ஒன்றை மக்கள் எல்லாம் கூறிக்கொண்டு வந்தார்கள். பட்டை என்று சொன்ன உலகத்தை ஒன்றை என்று சொன்ன அந்த விஞ்ஞானியை தூக்கிலிட்டு கொலை செய்தார்கள் கிறிஸ்தவர்கள். ஆனால் ஆதாரம் தான் அவர் கொலை செய்யப்பட்ட மிக குறுகிய காலத்தில் பூமி ஒன்றைத்தான் என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது. 260 கிலோமீட்டருக்கு அப்பால், மைலுக்கு அப்பால் தான் உருண்டையுடைய வடிவம் மனிதர்களால் உணரப்பட முடியும். கண்ணுக்கு அந்த அளவுக்கு பார்வை சக்தி இல்லை. நிரூபிப்பதற்கு கடற்கரைக்கு அழைத்து சென்று கப்பல் வந்தால் முதல் கொடிக்கம்பம் தருகிறது, அதற்கு புகைக்கூடு தருகிறது, கப்பலின் முதல் மாடி தருகிறது, பிறகு கப்பல் தருகிறது என்று சொன்னால் விரைவாக இருந்து மேலே வரும்போதுதான் இப்படி வரும். உலகம் ஒன்றைத்தான் என்று நிரூபத்தை ஆதாரத்தை தந்ததற்கான உலக மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆதாரத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்வதும் மறுப்பதும் உள்ள ஒரு உலகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வைத்து அந்த உலகத்துக்கு தேவையான ஆதாரங்களை தன்னுடைய ஹபீபையே அழைத்து உலகம் உண்டு, துன்பமும் உண்டு, இன்பமும் உண்டு என்பதை நிரூபிப்பதற்கு ஹுஜ்ஜத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஹுஜ்ஜத் நிரப்பமாக ஆக்கப்பட்டு விட்டது. சீதரைகளை இவ்வளவு மக்கள் நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு வக்திலும் தொழு வர்றோமா? ஆகியத்தை நம்பினால் வருவோம், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் வருவோம். நமக்கு துன்யாவுடைய வாழ்க்கையில் சுகம் எவ்வளவு முக்கியமோ அது கொண்டு துபைக்கு போகிறோம், வெளிநாட்டுக்கு போகிறோம், உண்மைத்தான். அங்கு சாப்பிட வேண்டும், உறங்க வேண்டும், இன்பங்களை அனுபவிக்க வேண்டும். அதல்ல 100க்கு பணம் அனுப்ப வேண்டும், ஓட்டக்குப்பத்துக்கு பணம் அனுப்ப வேண்டும், பொஞ்சாதி பிள்ளை நாமும் சுகமாக வாழ வேண்டும். இந்திய காலத்தில் நினைக்கிறோமா இல்லையா? அப்படித்தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கூட. நான் திடீரென்று மௌத்தாகிவிட்டால் இதா மாத்தல் இன்சான் காமத்த கியாமத், எப்போது மனிதன் இறந்து விடுகிறானோ அடுத்த வினாடி அவனுக்கான கியாமத் நிரூபணமாகி விடுகிறது. அடுத்த காலம் இங்கு தான் வைப்போம். ஆகிய சீதர்களே, கியாமத்தை மறக்காதீர்கள், ஆகிரத்தை மறக்காதீர்கள். இந்த உலகத்தின் இன்பம் எவ்வளவு நமக்கு மனதில் தேட்டம் உள்ளதாக இருக்கிறதோ அதை விட 1000 மடங்கு தேட்டமும் இன்பம் நிறைந்த ஒரு உலகத்தை நோக்கித்தான் நாம் ஒவ்வொரு வினாடியும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். அது பொய்யல்ல, 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 நிச்சயமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று. நீங்கள் தெரிந்து கொள்ளாவிட்டால் அல்ல அதுக்கு பொறுப்பல்ல. நீங்க ஆய்வு செய்யுங்கள். ஆதாரங்கள் திறந்த புத்தகமாக முன்னால் இருக்கிறது. ஆதாரங்களை வைத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆகிரத்துக்கும் 1000 ஆதாரம் அல்லாஹ்வினால் சமர்ப்பிக்கப்பட்டு விட்டது. அதை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். ஆகிரத்துக்காக வாழுங்கள், அல்லாஹ்வை நம்பி வாழுங்கள். கருணையில் ரஹ்மானி உண்மையான தீனை பிறக்க வைத்த ரப்பே, உன்னை முழுமையாக நம்புவதற்கு ஆகிரத்துடைய உயர்வுகளை அறிந்து
உறுதிப்பாட்டை எங்களுடைய உள்ளத்தில் தந்தருவாயா. கியாமத் நாள் வரை வாழ இருக்கக்கூடிய எங்களுடைய சந்ததிகள் ஈமான்தாரிகளாக வாழ வைப்பாயா. கருணையுள்ள ரஹ்மானே எங்களுடைய வியாதிஸ்தர்களுக்கு ஆசியத்தை தந்துள்வாயா. கடனாளிகளுடைய கடன்களை நிறைவேற்ற புரிவாயா. எங்களுடைய வீடுகள் தான் குமர்களுக்கு சாலிகான வீடுகளை ஏற்படுத்தி இலவார் காரணம் நிறைவேற்றி தந்துள்வாயா. அவுலாதில்லால் அவுலாதை தந்துள்வாயா. வீடு வாசல் அருள் புரிவாயா. வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அமைதியான மகிழ்வான வாழ்வை தந்துள்வாயா. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய குடும்பத்தார்களுக்கு யுத்தத்தை பாதுகாத்துள்வாயா. அவருடைய உழைப்பிலே பறக்க செய்துள்வாயா. கருணையுள்ள ரஹ்மான் உம்மத்து முஹம்மதியாவை காப்பாற்றுவாயா. வெளியில் எங்கெல்லாம் தீனுடைய ஹித்மத் நடைபெறுவதை அதை ஏற்றுக்கொள்வாயா. அவருடைய துன்பத்தின் மூலமாக உம்மத்து முஹம்மதியாவின் நல்ல விளைவுகள் அருள் புரிவாயா. கருணையுள்ள ரஹ்மானே இந்த ரஜப் மாதத்தின் பேரன்மைகளை மேலாஜுடைய அடிப்படையில் எங்களுடைய உள்ளத்தின் தெளிவுகளை தந்து ஆபத்தையும் அல்லாஹ் உன்னையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில தெளிவை தந்துள்வாயா. உறுதிப்பாட்டை தந்துள்வாயா. அதன்படி அடிப்படையில் வாழ்வதற்கான தௌஃபீக்கை தந்துள்வாயா. நபினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தாளின் துஆவை ஏற்றுக்கொள்வாயா. இந்த ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கத் செய்து ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை தந்துள்வாயா. ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வஹய்யிஅ் லனா மின் அம்ரினா ரஷதா. ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வஹய்யிஅ் லனா மின் அம்ரினா ரஷதா. அல்லாஹும்ம யா வாஹித் யா அஹத் யா ஜவ்வாத் ஃபக்னா மின்க பினஃப்ஸிக இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل وسلم على رسولك سيدنا محمد وآله وصحبه الحمد لله. ரஜப் மாசத்தில் விசேஷமாக நோன்பு வைக்கிறது இந்த கிதாபுகள் எழுதப்பட்டு வைக்கலாம். தப்பு.